முட்டை பிடிச்சது மாதிரி அவன் மாதிரி ஓட்டுறான். இல்ல செந்தில் மாதிரி ஒரு டிரைவர் அவரையும் கேவலப்படுறாங்க. கை தட்டின டிரைவர் கடவுள். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அது எதுக்கு தெரியுமா? செந்தில் வெளில உட்காந்து நேர கதவை பார்க்கலாம். நேரா பயமெல்லாம் உட்காரலாம். பயமெல்லாம் உட்காரலாம். சரி சரி. இல்ல அந்த வண்டி வண்டியில மொத்தம் தெரியுது 4 பேர். ஒரு நிமிஷம் மாத்திட்டு ஸ்டெப்ல எதுக்கு? ஆமா எதுக்கு மாத்திக்கிறது? என்னது எத்தனை பண்ண கத்தி சொல்லுவாரு தம்பி? கத்தியா? பண்ண கத்தி உங்களுக்கு தெரியாதா? குடுக்கல வாங்க. குடுக்கல வாங்கனா அடுத்த வீட்டு வர சொல்லுங்க. அடுத்த வீட்டு வர சொல்லுங்க. வண்டி அவருது, நம்ம ஓட்டிக்கலாம். வண்டி அவருது, ஆனா ஓடுறது நீ ஓட்டலாம். வண்டி தமிழத்துக்கு புதுப்பட்டில அது மாதிரி நான் ஓட முடியாது, நீ மட்டும் தான் ஓட முடியும். அதனால பொண்டாட்டி வாழ்க, பப்பாட்டி வாழ்க. சேகரம் வேணாம், நீயும் வேணாம். நீ போல எந்திரிச்சு போக சொல்லிடுவாங்க. ஆமா, இதெல்லாம் யாருக்கும் தெரியாம வீட்டு கூத்து, இது தெருக்கூத்து. சரி சரி, பரவாயில்ல. சிறப்பான கூட்டம். அது போலவே பேரன்புமிக்க பெரியவர்களுக்கும், இளமை தாய்மார்களுக்கும், வருங்கால வாழ்மர்களுக்கும், எதிர்கால சிங்கிகளுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது தாயிலும் மேலான விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் ஊர் தர்மகர்த்தா, ஊர் நாட்டாமை, ஊர் கொத்துக்காரர், அது மட்டும் இல்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் ஊர் நாயக்கர், ஊர் கொத்துக்காரர், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் அனைவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக இசைப்பவர்களுக்கும், இசையமைப்பாளர்களுக்கும் நன்றி மற்றும் ஒளிபரிக்கிறவர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் ராஜேந்திர சொல்லக்கூடிய பழனிசாமி அவர்கள் கலைஞர்களுக்கு சார்பாக அனைவரையும் வருகை 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 என்று வரவேற்று நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பப்புன் வெளியே வந்தாச்சு. நீதானா? ஆமா. என்ன தம்பி, மலபார் பஸ் ஸ்டாண்ட்ல சமசா 210 நிறுத்திட்டு இருந்த அண்ணே, நீ யாரு தெரியுமா? வெள்ளரிக்கு மேல சமத்துல மாட்டு காலை செஞ்சுட்டு இருந்த அதனால நீ வெளியே சொல்லிட்டு இருக்காத. பரவாயில்ல, எங்கட கூட்டத்துக்கான ஒண்ணேங்கடா தம்பி. கூட்டம் எப்படிடா உன் கண்ணுக்கு தெரியும்? கண்ணுக்கு தெரியலையே. அவுத்துட்டு பாரு. அவுத்துட்டு பார்த்து 50,000 கடை வாங்கிட்டு அந்த வேலைக்கே போறதில்ல. வட்டியாவது கட்டணே இல்லையா? இந்த வண்டி கட்டல, நான் வந்து கேட்டுருந்தேன். சரி, தூக்கிட்டு தான் பாரு. தூக்கிட்டு பார்த்து காலையில மீட்டர் வண்டியில வாங்க நாய்க்கு நீங்க தான் கொடுப்பீங்களா? தம்பி அதல்ல, கண்ணுல போட்டுருக்கல மங்கள கண்ணாடி. மங்கள கண்ணாடி எடுத்துட்டு பாரு. அப்படி சொல்லு. ஆஹா ஆஹா, கூட்டமான கூட்டம், அருமையான கூட்டம். இப்படி எல்லாம் கூட்டம் அமையணும் இருந்தா நாடகங்களை ரசிக்கக்கூடிய கூட்டம் இப்படி இருக்கணும். இதெல்லாம் பாருங்க, இது சில பிரச்சனைகள் வேற இருக்குது. எப்படி அது இருந்தாலும் நமது லங்கமலை புதுப்பட்டியில் அமர்ந்து நம்மளை எல்லாம் காத்து கொள்ளக்கூடிய